Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் லூக்கா 10 இறைவசனம். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இயேசு வசனங்களை வாசிக்க கற்றுக்கொண்டதால் தான் கடவுளுடைய வார்த்தையை நன்றாக தெரிந்து வைத்திருந்தது மட்டுமல்லாமல் அதை ரொம்பவும் நேசித்தார். அதில் சொல்லப்பட்டிருப்பது போலவே நடந்தும் கொண்டார். உதாரணத்துக்கு, அவர் 12 வயது பிள்ளையாக இருந்தபோது ஆலயத்தில் நடந்ததை யோசித்து பார்ப்போம். திருச்சட்டத்தை கரைத்து கொடுத்திருந்த போதர்கள் கூட இயேசுவின் புத்தி கூர்மையை பார்த்தும் அவர் சொன்ன பதில்கள் கேட்டும் பிரமித்து போனார்கள். இதை தான் லூக்கா 2 46-47 வசனங்கள் சொல்லுகிறது. பைபிளை நாமும் தவறாமல் படித்தால் அதில் இருக்கும் விஷயங்களை நன்றாக தெரிந்து கொள்வோம். அதை நேசிக்கவும் ஆரம்பித்து விடுவோம். திருச்சட்டத்தை நன்றாக தெரிந்து வைத்திருந்த வேத அறிஞர்களிடமும் பரிசேயர்களிடமும் சதுசேயர்களிடமும் இயேசு என்ன சொன்னார் என்பதை வைத்து சிலவற்றை நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த மத தலைவர்கள் வேத வசனங்களை திரும்ப திரும்ப படித்தார்கள். ஆனால் அதிலிருந்த அவர்கள் பிரயோஜனமாக அடைந்ததாக மாதிரி தெரியவில்லை. அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்தவில்லை. ஏனென்றால் அவர்கள் 3 விஷயங்களை செய்ய தவறிவிட்டார்கள். அதை தான் இயேசு சுட்டி காட்டினார். இந்த 3 விஷயம் ஒருவேளை நம்மிடத்திலே இப்போது இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் மிகுதியாக காணப்படும். முதலாவது, பைபிளிலிருந்து படிப்பதை புரிந்து கொள்ள முடியும். நம் பைபிளிலிருந்து ஒரு விஷயங்களை நாம் படிக்கும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்பது மட்டுமே புரிதலுக்கு ஒரு நன்மையான காரியமாக ஆகாது. அதை வாசித்து அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் மூலியமாக ஆண்டவருடைய மகிமை சித்தம் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பிரயோஜனமாக பயன்பட போகிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதுபோல் இந்த ஜீவனுள்ள வார்த்தை மூலமாக நான் மற்றவர்களுக்கு என்ன ஒரு ஆறுதலை தர முடியும் என்று நான் யோசிக்க வேண்டும். இதை தான் இயேசு சொன்னார். 2வதாக, அதில் மூழ்கி முத்தெடுக்க முடியும். அதிலே தான் ரகசியம் இருக்குது. நம் வாழ்க்கையோடைய வெற்றியே ஜீவனுள்ள வார்த்தைகளுக்குள்ளே தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அங்கு தான் நமக்கு பதில் கிடைக்கும். உலகத்தில் வேறு எங்கு சென்றாலும் நமக்கு பதில் வந்துடாது. என்னோடய வாழ்க்கையில் கூட இது முழுமையாக அனுபவித்து வருகிறேன். நான் பல வருஷ காலமாக நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் வசனம் மூலியமாக இப்போது வரை எனக்கு பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. 3வது, அது நம்மை செதுக்கி சீராக நம்மால் அனுமதிக்க முடியும். ஜீவனுள்ள வார்த்தை நம்மை செதுக்கும். சில ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் வாசிக்கும்போது நம் இருதயத்தை குட்டுவது போல இருக்கும், காயப்படுத்துவது போல இருக்கும். ஏனென்றால் ஆண்டவர் மெய்யானவர், அவர் பரிசுத்தர். பரிசுத்தமானதை மட்டும்தான் அவர் பரிசுத்தம் என்று சொல்லுவார். பரிசுத்தம் இல்லாததெல்லாம் அவர் கண்ணிலே ஒரு அசுத்தமாக தான் இருக்கும். ஆனால் நம் கண்ணில் எதெல்லாம் பரிசுத்தம் என்று நினைக்கிறோமோ அதெல்லாம் கடவுளோட பார்வையிலே அசுத்தமாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, கடவுளோட வார்த்தையை தெளிவாக புரிந்து கொண்டு தெளிவான நோக்கத்தோடு நம் வாழ்க்கையிலே தெளிவு கிடைப்பதற்கு ஜெபிப்போமா? சோத்திரம் கர்த்தாவே, துதிக்கும் எங்கள் அன்பு நேசரே, அப்பா, உம்முடைய ஜீவனல் வார்த்தையை நாங்கள் ஆழமாக படித்தால்தான் உம்மை பற்றின நீர் என்ன சித்தமும் வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமானவர்களே. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தையானது பல காரியங்களை நன்மைகளும் செய்ய அவர்களுக்கு நீர் நல்ல ஞானத்தை தந்துருமான ஜெபிக்கின்ற கர்த்தாவை துதிக்கிறப்பா. அவர்களும் உம்முடைய வார்த்தையிலே அதிக தாங்கவும் உள்ளவர்களாக உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையில் சொல்லப்பட்ட அனைத்து காரியத்தையும் அவர்கள் தியானித்து அவர்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்த தேவ கிருபை செய்யும். சோத்திரம் கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you are watching New Eden TV.